இயேசுவே ஆண்டவர் என்ற சீனியர் சராஸ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் ஆகாய் என்ற தீர்க்க தரிசன ஆகமத்தை தேவனும் மனிதனும் என்ற கண்ணோட்டத்தில் ஆராய இருக்கிறோம். இந்த ஆகாய் என்ற புத்தகம் பழைய ஏற்பாட்டில் மிக ஒரு சிறிய புத்தகம், இரண்டாவதாக சிறிய புத்தகம். ஆனால் குறைந்த இடத்திற்குள் மிக நிறைவான ஆவிக்குரிய சத்தியங்களை தன்னுள் அடக்கிய ஒரு புத்தகம். இதனுடைய ஆத்தர் ஆக்கியோன் ஆகாய் என்பவர். இவர் பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் பிறந்திருக்கக்கூடும் என்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த பெயர் வேறு யாருக்கும் இல்லை, ஒரு யுனிக் நேம். சிறையிருப்புக்கு பின் வாழ்ந்த 3 தீர்க்கதரிசிகளுள் இவர் முதலாமவர். மற்ற இருவரும் சகரியா மற்றும் மல்கியா. இவர் சிறையிருப்புக்கு பின் செருபாபேல் என்ற தலைவனோடு கூட திரும்பி எருசலேமுக்கு வந்த தீர்க்கதரிசி. இவரை குறித்து எஸ்ரா என்ற புத்தகத்திலும் நாம் நன்றாக வாசிக்கலாம். இவரது ஊழியம் மிக உண்மையும் மிக தாழ்மையுமாய் இருந்தது என்று காண்கிறோம். தன்னை மறைத்து பிறரை கனப்படுத்தி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் உரைக்கிறதை காண்கிறோம். மொத்தத்தில் இவர் மக்களை ஊக்கப்படுத்தும் ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுடைய ஆலயத்தை எழுந்து கட்டுங்கள் என்று சொல்லி ஊக்கப்படுத்தும் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்குகிறார். இவரை கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. த லார்ட்ஸ் மெசஞ்சர், மிக கனத்துக்குரிய ஒரு வார்த்தையாக இவர் கூறப்படுகிறது இவரை குறித்து. இது எழுதப்பட்டது செருபாபேல் என்ற அந்த யூத தலைவனுக்கும் அவனோடு சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தின் காலம் கிமு 520, அதாவது தரியு என்ற ராஜாவின் 2வது வருடம் நடந்த நிகழ்வு. இதை நன்கு புரிந்து கொள்ள நாம் சுருக்கமாக இதன் வரலாற்று பின்னணியத்தை அறிந்து கொள்வது நல்லது. அதற்கு உதவியாக நமக்கு இருப்பது எஸ்ரா மற்றும் நெகேமியா மற்றும் சகரியாவில் 1-2 அதிகாரங்கள். எருசலேமில் கடைசியாக அரசாண்ட யோயாக்கீன், அதாவது யெகோனியா அல்லது கோனியா என்று அழைக்கப்படும் அந்த ராஜா பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறான். எரேமியா தீர்க்கனின் எச்சரிப்புக்கு செவி கொடாததால் எருசலேம் பாழாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு தேவாலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட்டன. கர்த்தர் உரைத்தபடி 70 வருடங்கள் சிறையிருப்பு. அதன் பின் 3 பிரிவுகளாக அவர்கள் திரும்பி எருசலேமுக்கு வருகிறார்கள். திரும்புறதற்கு முக்கிய காரணமாக தேவன் கோரேஸ் என்ற மன்னனின் ஆவியை எழுப்பினார். அந்த காலகட்டத்திலே கோரேஸோடு தானியேல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்னாகவே ஆண்டவர் அவனை குறித்து மிக அழகாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 44, 28 மற்றும் 45 1 முதல் 6 வசனங்களிலே ரொம்ப கிளியராக கோரேஸை குறித்து எழுதப்பட்டிருக்கார். அவன் நான் அறியாதிருந்தும் அவனை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எருசலேமை பார்த்து கட்டப்படுன்னு சொல்லுவான், தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்பாடுன்னு சொல்லுவான். இதை கட்டாயம் தானியேல் தீர்க்கதரிசி அவருக்கு காண்பித்திருக்கக்கூடும். அதனால தான் அவர் மிக உற்சாகமாக முன்வந்து தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களையும் உதவியாக கொடுத்து மக்களையும் அனுப்புகிறார். அப்போ செருபாபேல் என்கிற தலைவனின் கீழாக முதலாவது யூதர்கள் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். முதல் கட்டமாக இவன் இந்த செருபாபேல் யாருன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யெகோனியா என்ற அந்த ராஜாவுடைய மகனுக்கு மகன், அவனுடைய பேரன். இவர் இயேசுவின் வம்ச வரலாறிலே வந்த ஒரு மனிதன். தேவாலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்டது இவருடைய தலைமையின் கீழ்தான் 536வது வருடத்திலே. அதன் பின்பாக சுமார் 16 வருடம் கழித்து 520 தான் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த கதையை நாம் எஸ்ரா முதல் சில அதிகாரங்களில் விரிவாக வாசிக்கலாம். 2ஆம் கட்டமாக தான் எஸ்ராவும் பல யூத ஜனங்களும் திரும்பி வருகிறார்கள். அப்பொழுது எஸ்ரா வேதபாரகனாக உபதேசிக்கிறதில் திறமை பெற்றவனாக இருந்தான். அதனால் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் மக்களுக்கு பல ஒழுங்குகளை கொண்டு வந்தான்.
மூன்றாம் கட்டமாக நெகேமியா வருகிறார். செருபாபேலுக்கு அப்புறம் 60 வருடங்கள் கழித்து எஸ்ரா வருகிறார். அதற்கப்புறம் 13 வருடங்கள் கழித்து தான் நெகேமியா வருகிறார். இவர் ஒரு சீர்திருத்தவாதியாக பல காரியங்களை ஒழுங்குபடுத்தி அவங்க எதிலெல்லாம் பழையபடி அவங்கள சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவங்களுக்கு ஒழுங்கு முறைகளை கற்பித்து அவர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது முதலாவது தேவாலயத்திலே முதலாவது பலிபீடம் கட்டப்படுது, அஸ்திபாரம் போடப்படுது, பலிபீடம் கட்டப்படுது. அதற்கப்புறமாக முழு தேவாலயம் கட்டி முடிக்கப்படுகிறது. பிறகுதான் எஸ்ரா காலத்திலே ஆவிக்குரிய திட்டங்களும், நெகேமியா காலத்திலே அதன் மதில்கள் எழுப்பப்பட்டு காரியங்கள் நிறைவு பெறுகிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையுமே முதலாவது ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள் நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கிறது. தேவனோடு நமக்குள்ள உறவு, அதற்கப்புறமாக நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே முன்னேறுவது, அதற்கப்புறமாக சமூகத்திற்கும் சபைக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஒழுங்கும் கிரமமாய் வாழுவது. இப்பொழுது இந்த ஆகாய் புத்தகமானது இந்த முதல் கட்ட காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வாகும். இவர்கள் அனைவரும் செருபாபேல் தலைமையில் வந்தவர்கள். நன்கு யோசித்து பார்த்தால் அவர்கள் திரும்பி வருகிறார்கள், தங்களுக்கென்று வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கே வாழ முற்படுகிறார்கள். அவர்கள் வசதியான வீடுகளை கட்டிக்கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆகாய் புத்தகத்தின் துவக்கத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சிப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறதுக்கான காலம் இதுவோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் கேட்கிறார். அப்படிதானால் நாம் புரிந்து கொள்வது, அவர்கள் நல்ல வசதியாக, கோரேஸ் ராஜாவும் அவங்களுக்கு நல்ல உதவிகளெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அவர்கள் தங்களை முதலாவது மேம்படுத்தி கொண்டார்கள், தங்களுக்கான வசதிகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். எஸ்ரா புத்தகத்தின்படி பார்த்தால் முதலாவது பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அவனோடு சேர்ந்து பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவும் அஸ்திபாரத்தை போடுகிறார்கள். இப்படியாக அஸ்திபாரம் முதலாவது அவர்கள் போட்டு விடுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து அஸ்திபாரத்தை போட்டு அவர்கள் அனைவரும் சேர்ந்து சந்தோஷித்து ஆரவாரித்து கம்பீரித்து பாடி துதித்து மாறி மாறி பாடி, இதையும் நாம் எஸ்ரா என்ற புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாம் ஆலயத்தை பார்த்தவர்கள் மிக உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அந்த ஆலயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான், இது ஒரு சாதாரணமாக இருக்குது. சாலமோன் கட்டின அந்த க்ளோரியஸ் டெம்பிள் இங்கே இல்லை தான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டவர்களை அவர்கள் அழுறாங்க சத்தமாக. ஆனால் இளைஞர்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஆரவாரிக்கிறாங்க. ஸோ அழுக சத்தம் எது, இந்த சத்தம் எதுன்ட்டு அவங்களுக்கு தெரில. தூரம் வரைக்கும் அது கேட்டுச்சான். அப்போ நேச்சுரலி என்ன ஆயிருக்கும், சுற்றி உள்ள அந்நிய ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கேயே ஆல்ரெடி இருந்த சமாரிட்டன்ஸ் மற்றும் சுற்றி இருந்த யூதரின் சத்துருக்கள் அவங்கெல்லாம் இதை கேட்டுட்டு, என்ன இவங்க புதுசாக எதையோ செய்ய போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கக்கிட்ட வந்து நாங்களும் உங்களை கூட கொஞ்சம் சேர்ந்துக்கிறோன்னு ட்ரை பண்ணாங்க. பட் செருபாபேலும் யோசுவாவும் அதில் கிளியராக உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க உடனே அப்பொழுது இருந்த அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு ஒரு புகார் கடிதம் எழுதி, இந்த மக்கள் ஆல்ரெடி கலக மக்கள் அப்படி நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்து, உடனே அவரும் அங்கேருந்து ஒரு லெட்ரு போட்டு ஆலயத்தை உடனே நீங்கள் கட்ட வேண்டாம், தடை, ஒரு ஸ்டே ஆர்டர் போட்டுட்டார். எஸ்ரா 5:1 அதில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது ஆகாய் சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆகாய் என்ற புத்தகத்தின் நிகழ்வு ஆரம்பிக்கிறது. அதாவது ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டாச்சு, இப்போ தடை உத்தரவு இருக்குது, மக்களெல்லாம் தங்க வீடுகளில் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலய வேலையை ஆரம்பித்தவர்கள் அதை முடிக்க தீவிரம் காட்டவில்லை. மாறாக தங்களுக்கு சொகுசான வீடுகளை, அரண்மனை போன்ற வீடுகளை கட்டி கொண்டனர். ஆகாய்க்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. இப்பொழுது ஆகாய் என்கிற அந்த புத்தகத்தை நம்ம முதலாவது பார்த்தோன்னா, ஆண்டவர் முதலாவதே சொல்லுகிறாரு, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் ஏற்ற காலம் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆகாய் என்ற தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன என் வீடை கட்டாம இருக்கீங்க, நீங்க மச்சிப்பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ, உங்க வழிகளை சிந்திச்சு பாருங்க. நீங்கள் என்னுடைய வேலையை நீங்கள் முன்வந்து செய்யாததுனால என்னெல்லாம் உங்களுக்கு குறைவு இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்கிறார். நாம் அதை ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா வாஸ்து பார்ப்போம், சரியா? இப்பொழுது
அவங்க புசித்தும் திருப்தி ஆகலை, பரிபூரணம் இல்லை, என்ன சம்பாதிச்சாலும் பொத்தலான பைகளில் போடுறாங்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நிறையா வரும்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் தான் வருது. நானும் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் வறட்சியை தான் வரவீச்சேன். அதனால் நீங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஸோ இதோடைய ஒன் சென்டென்ஸாக இதை நம்ம சொன்னோன்னா, ஆலயத்தை கட்டுங்கள், அதுதான் கீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தின் கீ வேர்ஸ் அப்படின்ட்டு ஒரே சென்டென்ஸில் அல்லது ஒரே வசனத்தில் நாம் சொல்ல போனால் ஆகாய் 1:8, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். இதுதான் அந்த கீ வேர்ஸ். அடிக்கடியாக சில வசனங்களும் இந்த இதில் வரும். எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் தெரியுமா? அதாவது இப்போது சேனைகளின் கர்த்தர் அப்படின்ற வார்த்தை இந்த ஆகாய் புத்தகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுறது சேனைகளின் கர்த்தர், தி லார்ட் ஆஃப் ஆர்மீஸ், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். அவர் கீழே எத்தனையோ ஆர்மீஸ் இருக்காங்க அவருடைய சொல்லை நிறைவேற்றுவதற்கு. ஸோ சேனைகளின் கர்த்தர் சுமார் 10 முறை வர்றதாக நம்ம பார்க்குறோம். மேலும் திடன்கொள், பயப்படாதீங்க அப்படின்னு ஊக்கப்படுத்துகிற வார்த்தைகள். அதை விட ஊக்கப்படுத்துகிற இன்னொரு வசனம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு நம்பிக்கையை அப்படி கொடுத்து கொண்டே இருக்கார். ஆனால் அதே நேரம் அவர் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், கன்சிடர் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி இந்த 2 சாப்டர்ஸ்லேயுமே பல இடங்களில் வர்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தத்திலேயே இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகத்தை 4 செய்திகளாக பிரிக்கலாம். அதில் முதலாவது செய்தி தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான காலம் வரல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அது முதலாவது சாப்டரில் இருக்குது. 2வது 3வது 4வது செய்திகள் 2வது சாப்டரில் இருக்குது. இந்த ஆலயத்தை கட்டாததுனால, ஆலயம் கட்டுவதற்கு முதலிடம் கொடுக்காததுனால தான் உங்களுக்கு பல குறைவுகள், தாழ்ச்சிகள் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இது நமக்கு மத்தேயுல 6ஆம் அதிகாரம் கடைசியில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அவருடைய ராஜ்ய விருத்திக்கான காரியங்களை நீங்கள் பாருங்கள், அப்போ மீதியெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், தானை போல அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத நமக்கு நினைவுபடுத்துகிறதா இருக்குது. அப்போ இதை கேட்டு உடனே செருபாபேலும் யோசுவாவும் ஜனத்தில் மீதியானவர்களும் சேர்ந்து அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எழும்புறாங்க. அந்த 1:14 வாசித்தீங்கன்னா, தேவன் அவருடைய ஆவியை எழுப்பினார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, ஆண்டவர் நம்மோடு இருந்தாதான், ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தினாதான் எதையும் செய்ய முடியும். நம்முடைய சுய எஃபர்ட்ஸில், நம்முடைய முயற்சியில் எதுவும் நடக்காது. தேவன் நம்மோடு இருந்து சேனைகளின் கர்த்தர் நம்மை நடத்தும் போது திருச்சபையாகி அவருடைய ஆலயத்தை நம்மளால் கட்ட முடியும். இது ஒரு ஹார்ட் க்ரை ஆஃப் அ ஃபாதர் காட் அப்படின்னு நான் அதை நினைக்கிறேன். எப்படின்னா, ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளையை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். ஏம்மா நீங்கள் இது மாதிரி செய்யலை, நீங்கள் ஏன் என்னுடைய ஆலயத்தை கட்டுவதில் தீவிரம் காட்டலை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க செய்த தவறுகளையும் அவங்களுக்கு இருந்த ஆசீர்வாத குறைச்சல்களையும் பட்டியலிட்டு காட்டுறாரு. ஆனால் இந்த மக்கள் தாங்க ஆலயத்தை கட்டாதுக்கு பல ரீசன்ஸை நினைச்சிருக்கக்கூடும். ஒருவேளை அவங்க தங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க, எங்களுக்கு எனஃப் மெட்டீரியல்ஸ் இல்லை. மேபி கோரேஸ் கொடுத்த எல்லா மெட்டீரியல்ஸையும் இவங்க வீடுகளை கட்டுறதுக்கே பயன்படுத்தினாங்களா, எனஃபா இல்லையா நமக்கு தெரியலை. சில எக்ஸ்கியூசஸ் அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. இது காலம் இல்லை, ராஜா தடை உத்தரவு போட்டிருக்காரு, நம்ம எப்படி செய்ய முடியும், சுற்றி வேற சத்துருக்களாக இருக்காங்க. இன்னொன்று சிலர் சொல்லியிருக்கலாம், 70 வருஷம் இன்னும் எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தின்படி 70 வருஷம் முடியலை, 50 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 20 வருஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்மளை ஸ்திரப்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். மொத்தத்தில் அவங்க சுயநலவாதிகளாக தங்களுடைய காரியங்களுக்கு மாத்திரம், ஆண்டவர் நம்ம வாழ வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நம்ம காரியங்களுக்கு முன்னால் அவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதை அவர் விரும்புகிறார். அதனால தான் நீங்கள் ஆலயத்தை கட்டுங்கள், அதில் நான் பிரியமாக இருப்பேன், ஏன்னா அதில் ஏன் மகிமை விளங்கும். நாம் என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும் போது அது அவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்கிறோன்றதை இதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் ப்ராஃபஸியில் மற்றும் ஒன்றையும் நாம் புரிஞ்சுக்கிறோம்.
பரம அதிகாரம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பரம அதிகாரம் உள்ளவர். நமக்கு பூலோகத்தின் ராஜாக்கள் எல்லாம் மேலான அதிகாரம் உள்ளவர்கள் தான். ஆனால் பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எந்த காரியமும் அதிகாரமும் உலகத்தில் நடக்க முடியாது. அதை நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறத கூட நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ அவர் ராஜாதி ராஜா, அவருடைய அதிகாரத்துக்களே எல்லாம் நடக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் கண்ட்ரோலில் எல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் அசதியாயிராமல் வேலையை நடத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். நாம் அனைவரும் இணைந்து அந்த திருச்சபையாகிய ஆலயத்தை கட்டுவதற்கு ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். முதலாவது அவருக்கு இடம் கொடுக்கணுன்ட்டு ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த பொத்தலான பை அப்படின்ற அந்த இமேஜரியை கூட யோசிச்சு பார்த்தா நம்ம செய்கிற வேலைகளிலே சில லீக்கேஜஸ், சில ஓட்டைகள், திறப்புகள் இருக்கிறதா, ஏதாவது பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் இருக்கிறதா, ஒருவேளை இணைந்து செயல்பட முடியாத அளவு ஒரு அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், மன்னிக்க முடியாத ஒரு ஸ்பாவம், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியலை அல்லது விட்டு கொடுக்க முடியலை, தாழ்மை இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவருடைய வேலையை நாம் ஒருமித்து செய்வதற்கு தடையாக இருக்கலாம். அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தாலும் அந்த வேலையை தொடர்ந்து அவங்க செயல்படுத்த முடியாமல் போயிட்டு இல்லையா? இதை கூட இயேசு சுவாமி ஒரு உவமையில் சொல்லும்போது, அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனதை குறித்து லூக்காவில் சொல்லுவார். அதே மாதிரி இன்னொரு வசனம், கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல அப்படின்பா. ஸோ மொத்தத்தில் இந்த முதலாவது செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நம்முடைய வேலையை, ஆரம்பித்த வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். வி மஸ்ட் ப்ரெஸ் ஆன், வி மஸ்ட் மூவ் ஆன். நம்ம தொடர்ந்து முன்னேறணும். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்பொழுது நாம் 2வது சாப்டருக்கு வரலாம். இதிலே தான் 2வது 3வது 4வது செய்திகளை நாம் பார்க்கலாம். இப்போது மக்கள் உற்சாகமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கணும். யாருக்கு? எஸ்பெஷலி அந்த பழைய ஆலயத்தை கண்டவங்க இதை பார்க்கும்போது இது ஒரு சாதாரண ஸ்ட்ரக்சராக இருக்குது, அது ஒரு க்ளோரியஸாக மகிமை பொருந்தியதாக பொன்னும் வெள்ளியும் மினுமினுன்னுட்டு. ஏன்னா நேபுகாத்நேச்சார் அதில் உள்ள தகடுகளெல்லாம் எடுத்துட்டு பாபிலோனுக்கு போயிட்டார். அந்த பொற்கிண்ணங்கள், அந்த பாத்திரங்கள் எல்லாம் பொன்னால் இருந்துச்சு. அந்த இதுக்கு இது ஈக்குவலண்ட்டாக இல்லை. அதனால் கொஞ்சம் டிஸ்கரேஜாக அந்த மக்கள் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறார், ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கார், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கார். நான் உன் கூட இருக்கேன். அந்த 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, திடன் கொள்ளுங்கள் 3 தடவை ஆண்டவர் சொல்லுவார். செருபாபேலுக்கு சொல்லுவார், யோசுவாவுக்கு சொல்லுவார், ஜனங்களுக்கு சொல்லுவார், நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு திருப்பி சொல்லி அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எப்படி காண்கிறது? இது உங்களுக்கு பார்வையில் ஒன்றுமில்லாத போல் காண்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் கூட இருக்கேன். He assures them of his presence. நான் உங்கள் கூட இருக்கேன். 2வது, அவருடைய உடன்படிக்கையை நினைவுகிறார். ஆண்டவர் பார்த்தோன்னா எப்போவுமே உடன்படிக்கை நம்ம கூட பண்ணுவார். நம்ம பார்க்க போனால் ஒரு டிபெண்டபிள் பீப்புளே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கையை நம்ம கூட ஏற்படுத்திட்டு அப்பப்போ அதை நினைவு கூர்ந்து நமக்கும் அதை சொல்லுவார் பாருங்கள். இப்போ இதில் 5வது வசனத்தில், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின் படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்க. ஸோ இஸ் அ காட் ஆஃப் கவனன்ட். 3வது, he is a God of promise. ப்ராமிஸ் ஒன்று கொடுக்கார். இந்த வாக்குத்தத்தம் நிலைத்திருக்கக்கூடிய, நித்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராமிஸ். பார்த்தீங்கன்னா, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த ஆலயத்துக்கு சகல ஜாதிகளால் விரும்பப்பட்ட மேசியா வருவார் என்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். யோசித்து பார்த்தா ஜீசஸ் இந்த ஆலயத்தில் உலாவினார். இந்த ஆலயத்தில் பின்காலங்களிலே 500 வருடங்கள் கழித்து இயேசு சுவாமி வந்த இந்த ஆலயம் டெஃபினெட்லி far better than Solomon's temple. அதை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த இதை மாத்திரம் சொல்லலை, அதற்கு பின் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் மகிமை பொருந்தியவனாக வரும்போது சமாதான கர்த்தரா முதல்ல வராரு, அப்புறம் மகிமை பொருந்தியவராகவும் வராரு. அதனால் அவர் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறாரு. அந்த மகிமை மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நான் சமாதானத்தையும் கட்டளையிடுவேன் என்று சேனை கர்த்தர். ஸோ இந்த 2 அழகான ப்ராமிசஸ், க்ளோரி அண்ட் பீஸ், அதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஹீப்ரூஸில் வாசிப்போம்ல, இன்னும் ஒரு முறை நான் வானத்தையும் பூமியும் அசைய பண்ணுவேன். அது ஆண்டவருடைய வருகை, 2வது வருகையை கொடுத்த ஒரு முன்னோட்டமாக இந்த வசனம் இருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் 4வது, வெள்ளியும் பொன்னியும் என்னுடையது
அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை இந்த மக்கள் நம்மக்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லைன்னு நினச்சிருக்கலாம். அதனால் டைரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளியும் பொண்ணும் நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லலாம். ஒரு சிம்பாலிக்காக இதை இன்னும் கொஞ்சம் இந்த ஆழமாக யோசித்து பார்த்தோன்னா வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவருடையது. உலக பிரகாரமாக யோசித்து பாருங்களேன், வெள்ளியும் பொண்ணும் கீழே நிலத்துக்கு அடியில் தான் இருக்கும், ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. நம்ம அதை தோண்டி எடுத்து அதை சேர்த்து உருக்கி பல ப்ராசஸ் வழியாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உள்ளான மகிமையை குறிக்கிற ஒரு ஆலயம் உங்களுக்கு வரப்போகுது. உள்ளான மகிமை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வெளிப்பிரகாரமான ஒரு மகிமை பொருந்திய ஒரு ஆலயம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் உள்ளான மகிமை, நம்ம உள்ளத்துக்குள்ளே காணப்படுகிற காட்லி வர்ச்சூஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இயேசுவை போன்ற ஸ்பாவங்கள் உருவாகக்கூடிய ஒரு பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஒரு உள்ளான ஸ்ட்ரக்சர் நமக்குள்ளாக உருவாக்குவதற்கும் வெள்ளியும் பொன்னையும் போன்ற குணங்களை உருவாக்கி நம்மிடத்தில் காண்பிக்கக்கூடிய நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்ததாக கூட நம்ம இதை எடுத்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் மூன்றாவது செய்திக்குள்ளாக சாப்டர் 2 10வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இப்போ இவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. யாரெல்லாம் கட்டுறா? அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து கட்டுறாங்க. தலைவன், பிரதான ஆசாரியன் ப்ளஸ் அங்கே இருக்கிற ஜனங்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் அவங்கள கட்ட சொல்கிறாரு. இப்போ அவங்கள ஆசீர்வதிப்பதற்கு ஒரு சிறு தடை இருக்கிறது. என்னென்னா, அவங்க இன்னும் முற்றிலுமாக பாவத்திலிருந்து வெளியே வரல. நிறையா பாவங்கள் அவங்களிடத்துல காணப்படுகிறது, தீட்டு அவரிடத்துல காணப்படுகிறது, பரிசுத்த குலைச்சல் காணப்படுகிறது. அதனால் இந்த மூன்றாவது மெசேஜை ஆண்டவர் பரிசுத்தத்தையும் பாவத்தையும் குறித்து பேசுகிறாரு. அதை ஒரு டீச்சரை போல, முதலாவது தகப்பனை போல விளக்குனாரு, கடிந்து கொண்டாரு, எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு நல்ல டீச்சரை போல 2 விஷயத்த சொல்கிறாரு. ஆகாயிட்ட சொல்கிறாரு, போய் ஆசாரிக்கிட்ட 2 கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்துலேயும் 12ஆம் வசனத்துலேயும் 13ஆம் வசனத்துலேயும் அதை நம்ம வாசிக்கிறோம். ஒருத்தன் தன்னுடைய வஸ்திரத்துக்குள்ளே பரிசுத்த மாம்சத்தை எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்கு போகிறான். அப்போ அந்த பரிசுத்த மாம்சமுள்ள பரிசுத்த வஸ்திரம் பிற உணவுப் பொருட்களை தொடுவதால் அந்த உணவுப் பொருட்கள் பரிசுத்தமாகுமா? பரிசுத்தமாகாது அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கள் சொல்கிறாங்க. திருப்பி அந்த உணவுப் பொருட்களை ஒரு பிணத்தை தொட்ட தீட்டுள்ளவன் தொட்டால் அது தீட்டுப்படுமா? பரிசுத்தமாகுமா? தீட்டு தான் படும். அப்போ இதில் இருந்து இன்னும் கொஞ்சம் லகுவாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வேத வல்லுனர் இந்த எக்ஸாம்பிளை கொடுக்குறாரு. என்னென்னா, நம்முடைய சிக்னஸ் அடுத்தவங்கக்கிட்ட கண்டேஜியஸாக பரவும். என்கிட்ட ஒரு சளியோ ஒரு காய்ச்சலோ ஒரு வைரல் ஃபீவரோ இருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு அது ஈஸியாக பரவும். அதே இது என்னுடைய பரிசுத்தம், அதாவது பரிசுத்தம்னா இந்த இடத்துல ஹெல்த், என்னுடைய ஹெல்த் அடுத்தவங்களுக்கு பரவாது. என்னுடைய ஹெல்த்தை நான் தான் மெயின்டைன் பண்ணணும், என்னுடைய ஹெல்த்துக்காக நான் தான் முயற்சி எடுத்துக்கிடணும். ஸோ சிக்னஸை நான் மற்றவங்களுக்கு கடத்தலாம், ஆனால் என்னுடைய ஹெல்த்தை நான் கடத்த முடியாது. அதே போல் ஹோலினஸை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், அதில் நம்ம வளரணும், அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம அர்ப்பணிக்கணும். அது அந்த ஹெல்த் மாதிரி. அதே நேரம் நம்முடைய சிக்னஸ், என்கிட்ட அது காணப்படுகிற சிறு சிறு பாவங்கள், தவறான பேச்சுக்கள், பெருமையான காரியங்கள் எல்லாம் அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடியது, இம்பேக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் பாவத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் நம்ம கொஞ்சம் சீரியஸாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கிறது. அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில், அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அதனால் உங்களுடைய தேவாலயம் பரிசுத்தமாயிரும்னு நினைக்காதீங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்பவர்கள் பரிசுத்த குலைச்சலாக இருந்தால், பாவத்தினால் தீட்டுப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படும். அப்போ எப்படி நான் அதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அகெயின் ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் என்னென்ன குறைச்சல்லாம் அன்று சொல்லுவார். கருக்காயி, பனி, விஷப்பனி. நீங்கள் 20 மரக்கால் இருக்கும்னு நினைப்பீங்க, அது 10 தான் இருக்கும். ஒரு 50 குடம் இருக்கும்னு நினைப்பீங்க, 20 குடம் தான் இருக்கும். ஏன் இந்த தாழ்ச்சி? என்கிட்ட ஏன் நீங்கள் மனம் திரும்பி வரமாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் களஞ்சியத்துலேயும் ஒன்றும் இல்லை, அத்தி மரம், மாதளஞ்செடி, ஒலிவ மரம் கனி கொடுக்கலை. அதே வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்ற வசனத்தை நிறையா வீடுகளில் நம்ம எழுதி போடுறோம். அதோடைய கான்டெக்ஸ்டுவல் அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற, இதெல்லாம் நீங்கள் செய்யலையே
அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐ வாண்ட் டு பிளெஸ் யூ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ இதெல்லாம் முடிச்சுட்டு வா அப்புறம் உன்னை நான் பிளெஸ் பண்ணுறேன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டார். சகைவிட்ட கூட இன்னைக்கு இந்த வீடுக்கு ரட்சிப்பு வந்துச்சு, அவன் செய்கிறது அப்புறம் தான் செய்ய போகிறான், ஆனால் முதலாவது சொல்லுவார், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தத்துக்கு அடுத்ததான காரியங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாவத்தை குறித்து சீரியஸாக இன்னும் கொஞ்சம் அந்த காரியத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். பாவத்தை அவாய்ட் பண்ணி பரிசுத்தத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாவம் லகுவாக செய்திடலாம், ஆனால் பரிசுத்தம் என்பதற்கு நாம் கூட நேரம் எடுத்து லாங்கர் டைம் அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி அதில் நம்ம வளர வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த 4வது செய்தி எடுத்துக்கொண்டோம்னால் அது ஒரு பர்சனல் மெசேஜாக நம்ம எடுத்துக்கிடலாம். அது ஒரு பர்சனலாக லிட்ரலாக செருபாபேலுக்கு சொல்லப்படுற ஒரு செய்தியாக தான் இருக்குது. அது செருபாபேலை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுறார், ஆண்டவர் பிரியத்துடன் பார்க்கிறார். அதாவது இந்த செருபாபேலை பற்றி யோசுவா என்ற பிரதான ஆசாரியனையும் பற்றி தான் இந்த இடத்துல வருது. இவங்க 2 பேரையும் பற்றி சகரியா 3:4 ரொம்ப அழகாக இருக்கும். யோசுவா என்ற பிரதான ஆசாரியனை தனியாக 3rd சாப்டர்லையும் 4th சாப்டரில் ஒரு அழகான குத்துவிளக்கு இமேஜை காட்டி அதில் 2 பேர் என்னுடைய சமூகத்தில் நிற்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவார். அவங்க 2 பேரையும் பிரியத்துடன் அவர் பார்ப்பார், சந்தோஷத்துடன் பார்ப்பார். செருபாபேல் கையில் இருக்க தூக்கு நூலை நான் சந்தோஷமாக பார்க்குறேங்க, ஏன்னா அவன் அந்த தூக்கு நூலை பிடிச்சு கொண்டு அந்த ப்ளம் லைனை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு எடுக்க முயற்சியை அவர் பாராட்டுவார். ஸோ அதனால் செருபாபேல்கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என் ஊழியக்காரன், உன்னை நான் சேர்த்து கொண்டேன், உன்னை நான் முத்திர மோதிரமாக ஆக்குவேன்னு. இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை நான் யோசித்து பார்க்குறேன். அதாவது எகோனியா அல்லது யோயாக்கீன் என்ற எகோனியா என்ற கோனியா, பழைய ஏற்பாட்டில் அவனை கோனியான்னு போட்டிருக்கோம். அந்த கோனியாவை ஆண்டு சொல்லுவார், அவ்வளோ பொல்லாப்பு செய்தவன் இவனுடைய தாத்தா. ஸோ அவனை எவ்வளவு நல்லவனா, நீ முத்திர மோதிரமாக இருந்தால் கூட உன்னை நான் தூர எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல அவனுடைய பேரனை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை எப்பொழுதும் நிறைவேற்றுகிறவர், தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் புறக்கணியாதவர், அவர் தன்னை ஆரம்பித்ததை முடிக்கிறவர். ஒருவேளை தன்னுடைய தாத்தா காலத்தில் அப்படி இருந்தால் கூட அவருடைய பேரன் இங்கே பாபிலோனில் அவருடைய சித்தத்துக்கு திரும்பி வரும்போது அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை முத்திரை மோதிரமாக அங்கீகரிக்கிறார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், ஆச்சரியமானவைகள், விசேஷித்தவைகள். இப்படியாக செருபாபேலை குறித்ததான ஒரு தனிப்பட்ட ஆசீர்வாதமான செய்தியாகவும் இதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு சிம்பாலிக் செய்தியும் இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது. இந்த செருபாபேல்ன்ற இந்த முத்திரை மோதிரம் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுவதாக அமைகிறது. அவரே ஒரு முத்திரை மோதிரம், ஒரு டிவைன் அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பூலோகத்தில் ஸ்தாபிப்பார், புரஜாதிகளின் ராஜ்யத்தை தள்ளிவிட்டு அசையாத ராஜ்யத்தமாகிய அந்த டிவைன் ராஜ்யத்தை சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவராய் ஸ்தாபிப்பார் என்பதை அது காட்டுது. மொத்தத்தில் இந்த ஆகாய் என்ற தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து 1வது செய்தியில் திருச்சபையை நாம் இணைந்து கட்டணும், 1வது ப்ரையாரிட்டி கொடுத்து அவருடைய வேலையை அசதியாக செய்யாமல் நல்லா கட்டணுன்றதை பார்க்குறோம். அதற்கான தேவைகளை சந்திப்பார். நான் உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, பொண்ணு வெள்ளிலாம் ஏன் உடையது, ஐ ஆம் யுவர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லி 2வது செய்தியில் ஒரு மேசியாவை குறித்த வாக்குத்தத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. 3வது செய்தியில் பரிசுத்தத்தையும் பாவத்தையும் குறித்த உணர்வோடு இருங்க, பரிசுத்தத்தை முன்னேற்றிக்கிடுங்க, பாவத்தை விட்டு ஒழியுங்க, அதனால் நான் உங்கள் கூட இருந்து உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு நம்ம பூரணப்படுத்தணுன்ற ஒரு செய்தியை நம்ம அந்த 3வது செய்தியில் பார்க்குறோம். 4வது செய்தியில் இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு இரட்சகராக, மீட்பராக, மேசியாவாக அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே நம்ம இருப்போம், அவருடைய ஊழியத்தை நம்ம இணைந்து செய்யணும்,
ஒருமித்து செய்யணும், முதலிடம் கொடுத்து செய்யணும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என்னுடைய ஊழியத்தை செய்தால் அவனை என் பிதாவானவர் கனப்படுத்துவார். இந்த செருபாபேலையும் யோசுவாவையும் ஆண்டவர் கனப்படுத்தினார். அந்த வேலையை செய்த ஜனங்களை திடப்படுத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய ஆலயமாகிய திருச்சபையை நம்ம கட்டுவதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரு. அவருடைய ஆலயமாகிய திருச்சபையில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை இருப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி ப்ராமினன்ட் பிளேசஸில் நம்ம இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் பார்க்க போனால் நம்ம சரீரமாகிய ஆலயத்தில் ஹிடனாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஆர்கன்ஸ் ஹிடனாக தான் இருக்கும். ஆனால் வெளியே தெரிகிற கைகள், கால்கள், விரல்கள், இதுகளுக்கு தான் நிறையா வேலை இருந்த மாதிரி தெரியும். ஆனால் அதை விட மோர் இம்பார்ட்டண்ட் காரியங்களை நம்ம சரீரத்தில் ஆண்டவர் வச்சுருக்கார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் வச்சுருப்பார். இந்த காரியம், இந்த விரல் வேண்டாம் என்று நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் எனக்கு வேணும். அதே போல் ஆண்டவருக்கு நம்ம அனைவரும் வேணும். நம்ம அனைவரும் அவருடைய ஊழியத்தை செய்யணும், சந்தோஷமாக செய்யணும், ஒருமித்து செய்யணும், ஒரு மனதோடு ஒருவரை ஒருவர் நம்மிலும் மேன்மையானவர்களாக எண்ணி அதை செய்யணும். இந்த ஒருங்கிணைந்த இசைந்த அந்த வாழ்வை ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். என்ன கெப்பாசிட்டியிலையும் நம்ம அதை செய்யலாம். எனக்கு இருக்கிற கொஞ்சம் தாளந்துகள், எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் நான் செய்யும்போது ஆண்டவருடைய பலம் என்னிலே பூரணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆகா என்ற தீர்க்கதரிசி தன்னை மறைத்து, ஒருவேளை செருபாபேல நான் ஆகா என்ற தீர்க்கதரிசின்றதோடு அவர் எதுவுமே அதில் சொல்லலை. செருபாபேல தான் அவர் மேன்மைப்படுத்தி அந்த தீர்க்க தரிசனத்தை முடிக்கிறார். நாம் அனைவருமாக ஆண்டவருடைய ஆலயத்தை எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமாக. ஆகாய் தீர்க்கனின் காலத்திலே ஆலயம் பாழாய் கிடந்தது போல், ஆகாய் தீர்க்கனின் காலத்திலே ஆலயம் பாழாய் கிடந்தது போல், தேவாலயமாம் தாரணி மனிதர், தேவாலயமாம் தாரணி மனிதர் பாவத்தால் பாழானாரே, அந்தோ பாவத்தால் பாழானாரே. கட்டுவோம் கட்டுவோம் வாருங்கள், இணைந்து கட்டுவோம் வாருங்கள், கட்டுவோம் கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள், வாருங்கள் கட்டுவோம், வாருங்கள் கட்டுவோம், இயேசுவுக்காக கட்டுவோம், ஒன்றாய் இயேசுவுக்காக கட்டுவோம், நன்றாய் இயேசுவுக்காக கட்டுவோம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளை, உடைய சத்தியங்களை கேட்க தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆகாய் புத்தகத்தில் நாங்கள் கேள்விப்பட்டபடி உம்முடைய வேலையை ஆண்டவரே நாங்கள் அசதியாய் இல்லாமல் ஊக்கமாக உற்சாகமாக ஒரு மனதோடு செய்ய எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஆவியானவர் எங்களை எழுப்பும், எங்களுக்குள்ளாக நிலை கொண்டிருப்பீர் என்று சொல்லி உம்முடைய வாக்குத்தத்தம் தந்தீங்களே அப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின் படியாக எங்களை பலப்படுத்தி எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே.